சபா இந்த யானை அது ரொம்ப போன வருஷத்துக்கு போட்டதாக இருக்கும். போன வருஷமெல்லாம் இல்லை, எல்லாம் PS6 தான். செகண்ட் போகிறோம் ப்ரோ. கம்பை எடுத்துட்டாரியா, 2 கொம்பு உள்ளதா. மாறிட்டே இருப்பான் அப்படியே. ஆமாம், மேலே போகும்போது அப்படியே மலைவாழ் மக்களோட சேர்ந்துருவோம். அப்படி மேலே போகும்போது திரும்பி யானையாகவே மாறிடுவீங்களா? மேலே தூக்கிட்டு போயிடுவீங்களா? இல்லை, ரிட்டன் வர ஐடியா இருக்கா இல்லையா? இல்லை, நம்மளை அவர் யானையாகி நம்மளாம் மேலே தூக்கிட்டு போயிடுவார். உட்காந்து வேண்டியதான் எல்லாம். டிக்கெட் எடுத்துக்கோங்களா? இந்த பூச்சி இவ்வளோ சவுண்டு போடுதில்ல, அதை பார்த்தீங்கன்னா சும்மா இத்தினூண்டு இருக்கும். அந்த பூச்சி குட்டியாக இருக்கும், ஆனால் இவ்வளோ சவுண்டு போடுது. இதெல்லாம் அந்த செவுத்து கொள்வீங்க அதுதானே இது? இதெல்லாம் காட்டில் உள்ளது ப்ரோ. மொத்தமே ஒரு 4-5 பூச்சி தான் இருக்கும் 4 பக்கமும். அதான் அவ்வளோ சவுண்டு போடுது. கீழே கல் இருக்குது பார்த்துவாங்க. ரோடு சவுண்டு இல்லை இப்போ. தண்ணி சவுண்டு தான் இருக்குது. உள்ளே வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணதை என்னென்னா, அட்டைப்பூச்சியில் இருக்கக்கூடாதுன்னு தான். அட்டைப்பூச்சி தான் அது பெரிய தொந்தரவு. அது நான் பொதிகை மலை இப்போ வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அட்டைப்பூச்சி மட்டும்தான். அங்கே அட்டைப்பூச்சி தாங்க முடியாது தொந்தரவு. இடுப்பில் கழுத்தில் எல்லாம் ஏறி காலி பண்ணும் நம்மளை, வேறு கீழே. வாவ், கரெக்டாக இருக்குது. அப்படியே யாரும் ஃபோட்டோ எடுக்கிறனா எடுத்துங்க அவரை. நல்லா இருக்கு. ஏ 4 பேர் போயிட்டு வராங்கப்பா. அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏய், ஜாலியாக இருக்கும் ப்ரோ. ஜாலியாக இருக்கா? சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கலாம், மறு ரவுண்டு போகலாம். மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகலாம் வாங்க. ஏதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னது குத்தப்பாடா, மறுபடியும் கூப்பிட்றீங்க. ஆமாம், அதான் 10 கிட்டத்தட்ட நம்ம 10வது கைடாக இருப்போம்னு நினைக்கிறேன். என்ன சவுண்டு போடுது பூச்சி. அவ்வளோதான். ஸோ அப்படியா? சரி வாங்க. நாளைக்கு பழைய கூரை கடைக்கு போகிறோம், வெளுக்கிறோம்.
பட்டு போச்சு அந்த மரம். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி இருக்கு. காற்றோட ரிங்காரம் உங்களுக்கு கேட்குதா? அது காற்றோட ரிங்காரம். காற்றோட ரிங்காரமா? ரிங்காரம். காத்தோட சவுண்டு இல்லை அது. ரிங்காரம் ப்ரோ, ரிங்காரம். அது பூச்சியோட சவுண்டு. அதுதான். ஏய் இந்த இலை ஸ்லிப் ஆகுது அப்படி. மரம். ம் ம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? அப்படியா? வந்தாச்சா? 2 किलोमीटर भैया। 1 किलोमीटर ब्रो। 2 किलोमीटर। एक 2 1 ब्रो। ஓ வந்தாச்சால, நான் தான் கடைசியா? அப்போ இன்னைக்கு நைட்டு செம்ம தூக்கம் வரும். ஆ இருங்க, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறேன். இந்த மரத்தை தூக்கிட்டு போகிறதே பெரிய வேலையாக இருக்கு. எல்லாரும் குச்சியை தூக்கிட்டு போகிறாங்க, என்ன நீங்கள் மரத்தை தூக்கிட்டு போகிறீங்க? ப்ரோ வேணுமா உங்களுக்கு? மாதத்துக்கு ஒரு தடவை துவான வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா போதும், உடம்பு சூப்பராக இருக்கும். ஆமாம். ஏய் நடக்கிறது உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். காட்டில் உங்கள் உடம்பெல்லாம் ஒன்றுமே பண்ணாத, அதெல்லாம் வயிறு மஞ்சள் கட்ட மாதிரி கிடக்கும். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஓகே. உங்கள் சொந்த ஊர் இது? இங்கே தான். வீடெல்லாம் எங்கே இருக்குது? மறையூரா? ஓ, உங்களுக்கு சம்பளம்லாம் டெய்லி சம்பளமா இல்லை? டெய்லி சம்பளம் நாங்கள் வரும். சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துடுவீங்க டெய்லி? சாப்பாடு இல்லை. காலையில் சாயந்தரம். அப்படியா? ஓஹோ. இப்போ நீங்கள் தண்ணி கொண்டு வரல? நீங்கள் தண்ணி கொண்டு வரல? உங்களுக்கு பழகிருச்சு. ம். இதெல்லாம் என்ன மரம்? அதெல்லாம் இது என்ன மரம்? இது வந்து புருஷ மரம். புருஷ மரம். புருஷ மரமா? களிமண்ணில் செஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. அதுக்கு பேர் புருஷ மரமா? புருஷன். இது இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இன்னும் கேட்போம் அவர்கிட்ட. இந்த இது மாதிரி இடத்துல குளிக்க விட்டிங்கன்னா போதும் எங்களை. சும்மா கொஞ்ச நேரம் இறங்கிட்டு ஏறிடுவோம். உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓஹோ.
எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கேமரா இருக்கா இங்க? ஓஹோ, அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ரூம்லேருந்து. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஏ, எங்கே சட்டையை காணோம்? சட்டையை காணோம். ஓ, வீடியோவில் டிஸ்க்ளைமர் போடணுமா? 18+. இப்படி தானே போடணும், 18+. இந்த வெயிலில் வந்தால் பின்ன என்ன பண்ணுறது? ஆமாம், வெயில் போட்டுருங்க ப்ரோ. இது ஆ, சந்தன மரமா? எது கீழே இருக்குதா? ஆமாம், வரக்கே ப்ரோ. அந்த வெள்ளை கலரில் இருக்கா திட்டா கீழே இருக்குல்ல பெருசா? இந்தோ அது அது அந்த பெரிய 2 கிளையா இருக்குல்ல? ஆ ஆ ஆ இதுவா? கீழே இருக்குது பெருசு. இந்த இலை வந்து இங்கே நிற்கல. ஆ ஆ ஆ ஆ ஸோ வெயில் அப்படியே ஒரு மாதிரி இருக்குங்க. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே. அலோடு இல்லை, வெயில் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமாம், அதுக்கு சாப்பிட்டுட்டு வரணும். ஓ, பயங்கரமான ட்ரெக்கிங்காக தான் இருக்குது. என்ன சவுண்டு இது? கும்கி இறங்கிட்டானா? சவுண்டு போட்டது நீங்கள், வாணிங்க எங்களுக்கா? ஏறுங்கப்பா மலையில். ஸோ எதையாவது உருட்டுங்க புதுசா. அப்பா, செம்ம ட்ரெக்கிங் போங்க, நல்லாயிருக்கு. ட்ரெக்கிங் வந்து எப்போயுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி. சம்மரில் வரீங்கன்னா ஷூ போட்டு வந்துருங்க, அதான் காலுக்கு சேஃப்டி. இதே தானே அவருன்னு சொன்னார். எவனா வச்சிருக்காம இருங்க மரத்தை. அடே உட்காருங்க உட்காருங்க, எங்கேயாவது உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு போவோம். பொங்கோ பொஸ்கோன்னு ஆயிடுச்சுங்க. இன்னும் 1/2 கிலோமீட்ரு. பெரிய பள்ளமாக இருக்குது. உட்காருங்க உட்காருங்க, ஒரு 5 மினிட்ஸ்.
காட்டுவாசியாக உட்காந்துட்டாப்புல, அப்புறம் நம்ம உட்காராம. இன்னும் எவ்வளோ தூரம்? 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர். பாதிக்கு மேலே வந்துட்டோமா? முக்கால் வந்தாச்சு. இப்போ இதுதான் நம்ம உட்காந்துருக்கோமே. இப்போ இதில் போகிற தண்ணி வந்து அந்த அருவியில் கொட்டுறது தான். நேராக அமராவதி போகுதா அது? மழை காலத்துலலாம் நிறையா தண்ணி வரும். அலௌடு இல்லை. என்னாச்சு ப்ரோ? யாராவது போய் அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்துடுறது. அதனால தான் ஒரு இடத்தையும் ஸ்டிக் பண்ணுறது. வாணி உங்களுக்கு தான். நான் தான் எவ்வளோ சேஃபாக நான் இறங்குவேன் தெரியுமா? நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் தான் நான் இறங்குவேன். எவன் எவ்வளோ தண்ணிக்குள்ளே உள்ளே போகிறான்னு பார்த்து தான் இல்லை முதல் 40 பேர் குரூப்பு. அப்போ மொத்தமாக குளிக்கும்போது அப்படியே மிஸ் ஆன பார்க்கல யாரும். ஓ, 40 பேருக்கு எத்தனை கைடு போயிருந்தீங்க? 2. முன்னாடி 2021 லாஸ்ட்டு. ஓ, அங்கே அருவியில் குளிக்கும்போது அந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் அதான் அதான் கொரோனா உட்கார கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு அது மேலே அப்படியே உட்காந்துங்க. அதை ஒன்று இருக்கட்டும். நல்லா இருக்கும். ஒரு கம்பி அப்படி இறக்கி விட்டு போய் உட்காடுறீங்க. ஓ, ஒரு பாட்டில் காலியா? நான் அங்கேயே காலி பண்ணிட்டேன். ஓஹோ, கையிலே வச்சுங்க, பிளாஸ்டிக்கெல்லாம் போடக்கூடாதீங்க. அதனால தான் ஆ, எங்கே கிளம்புங்க போகலாம். இப்போ என்ன கெட்டப்பு? சரி, அவர் என்ன கெட்ட போகிறாருன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். தண்ணீர் விட்டான் சரியா? புதுசாக இருக்கு. பிடிச்சி கீழே இழுத்து தள்ளி விடுங்க சொல்கிறேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.